வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மேச ராசி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. செவ்வாயை ராசிநாதனாகவும் அசுபதி பரணி 4 பாதங்களையும் கார்த்திகை 1 பாதத்தையும் நட்சத்திரங்களாக கொண்ட செய்யும் தொழிலை நேர்மையாகவும் தைரியமாகவும் செய்யும் மேசராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் கிரக நிலையில் 2இல் குரு, 3இல் செவ்வாய், 5இல் சூரியன் மற்றும் புதன், 6இல் சுக்கிரன் மற்றும் கேது, 11இல் சனி, 12இல் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள். செப்டம்பர் 19இல் புதன் தன் சொந்த வீடான கன்னி 6ஆம் இடத்திற்கும், சுக்கிரன் 6இலிருந்து 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திற்கும், 17ஆம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான கன்னி ராசிக்கும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த மாதம் நன்மை செய்யும் நிலையில் குரு, சனி, கேது, செவ்வாய், சூரியன், சந்திரன், புதன் நன்மை செய்யும் இடத்தில் இருக்கிறார்கள். இதனால் பலவிதமான நற்பலன்களை பெறவிருக்கிறீர்கள். சமீப காலமாக உங்களுக்கு பலவிதமான நற்பலன்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நல்ல காலங்கள் வரும்போது பயன்படுத்தி கொள்வது நம் கையில் தான் உள்ளது. உங்களுக்கான நற்பலன்களை நேரத்தை கொடுப்பது மட்டும்தான் கிரகங்களும் தெய்வங்களின் செய்யும் வேலையாக இருக்கும். அந்த நேரத்தை பயன்படுத்தி நமக்கு சாதகமான பலன்களை பெறுவது நம் கையில் தான் உள்ளது. யாரும் வானத்தில் இருந்து வந்து நமக்கு நற்பலன்களை கொடுக்க மாட்டார்கள். நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் மூலமாகவும் நமது தொடர் முயற்சியின் மூலமாக மட்டுமே நம் நற்பலன்கள் நாம் தக்க வைத்து கொள்ள முடியும் என்பதை மனதில் இருத்தி கொள்ளுங்கள். இந்த மாதம் உங்கள் முற்பகுதியை விட பிற்பகுதியில் சிறப்பானதாக இருக்கும். உங்கள் வருவாய் இயல்பை விட அதிகரிக்கும். ஜீவன தொழில்களான வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆகியவற்றின் மூலமாக வருவாய் அதிகமானதாக இருக்கும். செலவினங்கள் கட்டுக்குள் இருக்கும் என்றாலும் நிதி ஆதாரங்கள் கவனமுடன் செயல்படுவது நன்மை தரும். திடீர் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரலாம், கவனம் வேண்டும். கணவன் மனைவியிடையேயான தாம்பத்திய உறவு மகிழ்ச்சி தரும். காதலன் காதலியிடையேயான உறவு சற்று ஏற்றத்தாழ்வுடன் இருந்தாலும் மகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சி தரும் விதத்தில் நடந்து கொள்வார்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் சற்று வித்தியாசமானதாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலைத்திருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்றாலும் செப்டம்பர் 18க்கு பிறகு உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகளை சந்திக்க நேரிடும். மனைவியின் உடல்நிலையிலும் மாற்றம் வரும். வேலை செய்பவர்கள் முதல் பாதியில் மந்தமான செயல்பாடுகளும் செப்டம்பர் 18க்கு பிறகு சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பார்கள். பணப்பயன்களை பெறும் வாய்ப்புகள் கூடும். சக ஊழியர்களாலும் மேலதிகாரிகளாலும் பாராட்டப்படுவீர்கள். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் சற்று மந்தமான நிலையும், மாதத்தின் பிற்பகுதியில் வியாபாரத்தில் வேகம் பிறக்கும், லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்களும் புதிய உத்திகளும் புதிய ஒப்பந்தங்களும் ஆர்டர்களும் பெற்று மகிழ்ச்சி அடைவீர்கள். லாபம் அதிகரிக்கும். மாணவர்கள் தங்கள் செயல்பாடுகள் மூலமாக தங்களை நிரூபித்து காட்டுவார்கள். வளமான எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பார்கள். அரசியல்வாதிகள், கலைஞர்கள் தங்களை நிரூபித்து பயன்படுவார்கள். வெகுஜன ஆதரவை பெறுவார்கள். புதிய ஒப்பந்தங்களையும் புதிய பொறுப்புகளையும் பெற்று மகிழ்வார்கள். இந்த மாதத்தில் மொத்தமாக பார்த்தால் நற்பலன்களே சந்திக்கவிருக்கிறீர்கள். செலவுகள் அதிக கவனமும் சூதாட்டம் போன்றவற்றில் ஈடுபடாமல் இருப்பதும், எதிர்பாலினத்தவரிடம் சற்று விலகியே இருப்பதும் நல்லது. இந்த மாதம் உங்கள் நற்பலன்கள் முழுமையாக்கிக் கொள்ள சிவ விஷ்ணுவை வணங்கி நற்பலன்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இறைவன் அருள் என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும்.